பழைய நோட்டுகள் வாங்கிக் கொள்ளப்படும் என்று அரசால் அறிவிக்கப்பட்ட இடங்களில் கூட சில்லறை கொடுக்க முடியாது என்ற காரணம் கூறி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்க மறுத்ததை ஆதாரத்துடன் நேற்றைய தினம் பதிவு செய்தார் நமது செய்தியாளர் ஆனந்த். இன்று 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு படும் சிரமத்தை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பழைய நோட்டுகளை மாற்ற முடியாம பட்ட கஷ்டங்களை நீங்களே பாத்தீங்க. இப்ப நான் இந்த நோட்டுகளை புதிய நோட்டா மாத்த போறேன். அதுக்காக தான் நான் லைன்ல நின்றுருக்கேன். ஒரு வழியா நான் இப்ப பணத்தை மாத்திட்டேன். எனக்கு 2000 ரூபாய் நோட்டு கிடைச்சிருக்கு. கைவிரல்ல மை வச்சிருக்காங்க. இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. ஏன்னா இந்த 2000 ரூபாய் நோட்டை எங்கெல்லாம் வாங்கிக்கிறாங்க அப்படின்றத இப்ப பார்ப்போம். ₹200 போட்டுக்கோங்களேன். சரி, 250. தருவீங்களா? இப்பதான் ஃப்ரெஷ்ஷா மாத்திட்டு வரேன். 10 நாளா 100 ரூபாய் நோட்டெல்லாம் செலவு பண்ணிட்டு பழைய 500 நோட்டு நேத்துக்கு பழைய 500 நோட்டு வச்சு சுத்துறேன். எங்கேயும் வாங்கிக்கல. இன்னைக்கு பழைய 500 1000 தான் இருக்கு. இது தந்தா எனக்கு பழசு தருவீங்களா? அதுதான் கேக்குறேன். நீங்க வேணா பழசு நான் தரேன். இந்த வருஷம் போன மாதிரி தான் நம்ம எல்லாம். ஒரு கிலோ ஆயில் வேணுமா? ஆயில் இல்ல சார். இப்பதாங்க மாத்திட்டு வரேன். கரெக்டா, அவ்வளவு சேஞ்ச் இல்லையா சார்? மீதி பேலன்ஸ் அவ்வளவு கூட இல்ல. என்ன பிரச்சனை? எல்லாம் 500 தான். ரீஃபண்ட் ஆயில் வாங்குனா வாங்கிக்கங்க. அப்போ 500 வாங்கிக்கங்க சார். இங்கேயும் 500க்கு வாங்கணுமா? பெட்ரோல் பங்க்ல போனாலும் 500 ரூபாய்க்கு ஊத்துறாங்க சார். ஒரு கொஞ்சம் வாங்குனீங்கன்னா தான் என்னால ரிட்டர்ன் பண்ண. சோ மக்கள் எல்லாமே நீ 500 ரூபாய்க்கு எல்லாத்தையும் வாங்கணுமா? 500 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லல. கொஞ்சம் வாங்கினா இல்ல எங்களால சேஞ்ச் பண்ண முடியல. எங்க போனாலும் சரி, நான் ஃப்ரூட்ஸ் வாங்கணும். அப்ப அதிகமா வாங்குவேன். அப்ப வாங்கிட்டு வந்து மாத்திக்கிறேன். நன்றி. ₹2000 இருந்தா பழம் தருவீங்களா? உங்ககிட்டயே 2000 நோட்டு இருக்கா? ஏன், என்ன பிரச்சனை? 2000 நோட்டு வாங்கினா ஓ, இது கள்ள நோட்டு வேற பயமா இருக்கா உங்களுக்கு? ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ண முடியும்? எப்படி போயிடுது? இல்ல, என்ன மாதிரி உங்களுக்கு 2000 நோட்டு நிறைய பேர் தராங்களா? கொடுக்குறாங்க, நாங்க வாங்க மாட்டோம். எல்லா கடைகளிலும் சொல்லி வச்ச மாதிரி 500 ரூபாய்க்கு வாங்குங்க, இல்லைன்னா 1000 ரூபாய்க்கு வாங்குங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் இந்த 2000 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு திருப்பி நாங்க பழைய 1000 ரூபாய் நோட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் சில்லறையா தருவோம் அப்படின்றாங்க. நான் பேங்க்ல பல மணி நேரம் நின்று வாங்கினதுல இந்த ரூபாய் நோட்டுகளை வாங்கினதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏன்னா நான் அந்த பழைய நோட்டுகளை திருப்பி வாங்கினேன்னா. ஸோ பழைய 100 ரூபாய் நோட்டுகள், அதாவது தற்போது புழக்கத்தில் இருக்கிற 100 ரூபாய் நோட்டுகள் இன்னும் அதிக அளவில் புழக்கத்தில் வந்தாதான் இந்த 2000 ரூபாய் நோட்டையும் செல்லுபடியாகிற நிலைமையில தான் இப்போ நிலைமை இருக்கு. ஒளிப்பதிவாளர் நிர்மலோடு ஆனந்த், நியூஸ் 18 தமிழ்நாடு.